பிக் பாஸ்ல இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா நம்ம ஒரு 8 விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பல பேருமே பார்ப்பீங்க, தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ள போயிருவோம். ஒரு மெயின் இஷ்யூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த கனி அண்ட் டீம் ஒரு பெரிய இஷ்யூ பண்ணாங்கல்ல, அந்த உப்பு போட்டாங்கல்ல அந்த இதுல அதை டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பாம இருக்கு. போன வாரமே அந்த சிக்கன்ல உப்பு போட்ட மேட்டரை கேட்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது கேட்கவே இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் உப்பு போட்டு அந்த கஞ்சி தண்ணி இன்னும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. வடகம் பண்றோம், இது பண்றோம், அது பண்றோம்னு கதை விட்டுட்டு இருந்தாங்களே தவிர்த்து இது வரைக்கும் எதுவுமே பண்ண பாடு இல்லை. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும், ஒரு தீர்வு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா பார்வதி இதுல ரொம்ப குறிவா இருக்காங்க. வீக்கெண்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க, எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா அதை போட்டு விட்டுருவாங்கன்ற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த மேட்ரு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, ரெண்டாவது அந்த மாஸ்க் டாஸ்க். அந்த ஒரு பக்கம் கமருதீன் வின் பண்ணாரு. அந்த மாஸ்க் டாஸ்க்ல நிறைய சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் இருந்தது. ஓகே, அதுல ஏகப்பட்ட விதிமீறல்களும் நடந்தது. பிசிக்கலா ஐ மீன் எஃப்ஜே வந்து எட்டி ஓடிச்சாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் பார்வதி போய் ஒரு விஷயம் பண்ணாங்கன்ற மாதிரி இதுல நிறைய பேரோட ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் நாட் நைஸ். ஓகே, போன வாரமே எஃப்ஜேக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு, அதை பெருசா அவர் பொருட்படுத்தாம அதே ரேஞ்சில் தான் இருக்காரு. ஆட்டிடியூட் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அதை கண்டிப்பாரா அப்படின்றது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. கண்டிச்சு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கு. கண்டிக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பண்றாருன்றது பார்ப்போம். இதே வேற எதனா கமல் சாரா இருந்தா பண்ணியிருப்பாரு. விஜேஎஸ் அதை சாஃப்டா டீல் பண்ணணும். அதை டீல் பண்ணும்போது அவங்க கேட்கணும்ல, நீங்க டீல் பண்றது ஓகே சாஃப்டா, ஆனா உங்களை மதிக்கணும்ல. மதிக்காம இருக்கிறாங்கன்றதா நான் நினைக்கிறேன். அந்த கேட்டகரியில இது ரெண்டு. அடுத்து மூணாவது, பார்வதி மேல ஒரு பிரச்சனை வரும். சார் பார்வதி ரூலை மீறாங்க, ரூலே கேட்க மாட்டாங்க, பார்வதி வந்து சாரி கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா எடுப்பாங்க. சூப்பர் டீலக்ஸோட ஹவுஸ்மேட்ஸ் கண்டிப்பா எடுத்து பேசுவாங்க. சாரி, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எடுத்து பேசுவாங்க. அந்த டாபிக் எடுத்து பேச ஆரம்பிச்சா டைரக்ட்லி பார்வதி வந்து அது இன்டர் கனெக்ட் எடுத்து இந்த குரூப்ல நடக்கிற ஃபேவரட்டிசம், குரூப்பிசம் இது மொத்தத்தையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி பார்வதி இப்போ எக்ஸ்போசிங் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. எப்படிலாம் வச்சு செய்யலான்ற மாதிரி ஒவ்வொருத்தரா பிளான் பண்ணி அது கரெக்டா நகர்ந்துகிட்டே வருது. இப்போ இந்த ஒரு டாபிக் அங்க எடுத்து பேசப்பட்டா இன்னொரு பக்கம் கனி அண்ட் கோ கேங்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் எப்படி மாத்திக்கிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி அதை மாதிரி மாத்திக்கிறாங்கன்ற மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாம் போட்டு டப்புன்னு உடைக்கப்படும். அதுல நல்லா இருக்கும். ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான், உடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் ஒரு ஆள் மட்டும் பிளே பண்றது சுத்தி அப்படியே ஒரு மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. அதுல இருந்து ஆட்கள் வந்து டிஃப்ரெண்டா பே பண்ணாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு உடைப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து பிக் பாஸே ஒரு பக்கம் சம்பவம் செஞ்சுட்டாரு, வச்சு செஞ்சு விட்டு பிக் பாஸ் வரலாற்றிலேயே கேப்டன்சியை ரிமூவ் பண்ணது இந்த வருஷம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படியாப்பட்ட கேப்டன்சியை பத்தி கேட்கணும்ல. ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு சூப்பர் கேப்டன், பயங்கரமான கேப்டன்லாம் இருப்பாருன்ற மாதிரி பேசிட்டு போனாரு. விஜேஎஸ் வேற கங்கராச்சுலேட்லாம் பண்ணிட்டு போனார்ல. அந்த கேப்டன்சியை பத்தி பேசலன்னா என்ன, அங்க வீக்கெண்ட்ல இவரோட தரப்பு எக்ஸ்பிளனேஷன் இது வரைக்கும் கொடுக்கல. இவரோட தரப்பு எக்ஸ்பிளனேஷன், டீட்டெயில்ஸ் இது எல்லாமே அந்த இடத்துல பேச பொருளா மாறும். அப்ப இவர் என்ன பண்றாருன்றதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வருவல் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பக்கம் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு பக்கம் குரூப்பிசம் நடந்துருச்சு, முதுகுல குத்திட்டாங்க, இதுல குத்திட்டாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து கமருதீன் பேசிட்டு இருக்காரு இல்லையா. அதுலயும் கமருதீனோட பிஹேவியர் இன்னும் கேள்விக்குறி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இவங்களை பார்த்து காரி துப்புறாரு. யாரை பார்த்து காரி துப்புறாரு? திவாகரை பார்த்து துப்புறாரு. இன்னைக்கு என்னடா பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை பத்தி துப்புறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். இந்த ஒரு பிஹேவியரையும் நாட் அக்செப்டபிள். இதுவும் வீக்கெண்ட்ல விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி சீசன் 7ல ஒன்று நடந்திருக்கு. ஆனா கமல் சார் அப்ப கேட்டிருக்காரு. இதே மாதிரி இதை கேட்கணும். இது கேட்காம கூடாது. ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு பாட்டு துப்பிட்டு இருப்பாரு, பாக்குறவனா கேனையனா கேட்டுட்டு இருக்கவனும். ஸோ இதுக்கும் தகுந்த ஒரு பதிலடியும் தகுந்த ஒரு தண்டனையும் கொடுத்தாகணும் விஜேஎஸ். அது கொடுப்பாரான்றது தெரியல. ஏன்னா போன வாரமும் அந்த அளவுக்கு பெருசா இங்க இது பண்ற மாதிரி தெரியல. ஸோ அங்க ஏதாவது ஒரு கார்டு கீடு கொடுத்து விட்டீங்கன்னா தான் ஷோவும் ஐப்பாவும் அவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே சார், தயவு செய்து கமருதீன்னு ஒன்று போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிஹேவியர், அதை அவர் பேசுற வேர்ட்ஸும் சரி, இதெல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ணி விடுங்க, அதுவும் பாக்குறோம். ஓகே, அடுத்துல ரூல் பிரேக். இந்த வீட்டை பொறுத்தவரையும் நிறைய சைன் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கை கைட்டிட்டு பேசுறது, மைக்கை காதில் போய் ஊதுறது, கோடு வேர்டு எழுதுறது, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பல விதிமுறைகள் பிக் பாஸ் ரூல் புக்ல இருக்கிற பல விதிமுறைகளையும் மீறாங்க. பிக் பாஸ் சொல்லியுமே கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லணும்னா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அதை தாண்டி நிறைய வல்கரான விஷயங்களும் நடக்குது. அதையும் கேட்பாரான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஸோ ஆனால் இந்த ரூல் பிரேக் விஷயத்த கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதை இப்போ நீங்க கேட்கலன்னா இன்னும் அசால்ட்டா, இன்னும் ஈஸியா எல்லாரும் எடுத்து நகர்ந்து போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பா விசாரிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அதையும் விசாரிக்கணும் அப்படின்றது நான் பாக்குறேன். ஓகே,
அடுத்து கமருதீனோட பிஹேவியர், அதை நான் சொல்லிட்டேன்ல, ஃபவுல் கேமாக இருக்கட்டும், இப்போ கூட வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு லைவ்ல, அதில் குறிப்பாக ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கும், இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து இந்த ஜெயில் பர்ஃபார்மன்ஸ், அதில் சில பேர் நாமினேட் பண்ணாங்களா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர், அந்த ஜெயில் பர்ஃபார்மன்ஸை பற்றி, ஜெயிலில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது, எதா இருந்தது, அந்த பேசிஸில் ஒரு சில டிஸ்கஷன் நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது, இது ஒரு பக்கம். ஃபைனலி த மெய்யழகன் கேங், எதை பாராட்டமோ இல்லையோ அந்த மெய்யழகன் கேங்க அந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு, வேற லெவல் இருக்கு சார் அப்படின்ற ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும் மக்களே. ஆனா என்ன, அந்த பாராட்டுகள் கொடுத்துட்டா அது வந்து அதுக்கப்புறம் நேச்சுரலா இருக்காது. இப்போ அவங்க பண்றதுலாம் நேச்சுரலா நம்ம விழுந்து விழுந்து வயிறை விட்டு சிரிச்சுட்டே இருக்கும்ல, அந்த நேச்சுரல் எமோஷன்ஸும் அந்த ஃபீலிங்ஸும் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. அவங்களுக்கு தெரியாத இருக்கிற வரையும் தான் அது கெத்து. தெரிஞ்சிச்சுன்னா அந்த அவங்க பண்றது எல்லாமே பேசி வச்சுட்டு பண்றாங்களோ, இது அந்த மாதிரி வரமாட்டேங்குதுன்னு நம்மளே ஃபீல் பண்ணும். அது நேச்சுரலா வந்தாதான் ஹிட் ஆகும், நேச்சுரலா வந்தாதான் இதாகும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன், அந்த எலிமினேஷன்ல யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.